Hello friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Vivo இப்போ புதுசா ஒரு ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இந்த ஃபோனை நீங்க வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். Vivo பாத்தீங்கன்னா இப்போ இந்தியால ஆபீஷியலா Vivo Y93 அப்படிங்கிற ஒரு ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஃபோனை பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சைனால Vivo Y93s அப்படின்னு நவம்பர் மாசமே சைனால லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ இந்தியால ஆபீஷியலா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்துட்டீங்கன்னா இது ஒரு 6.2 inch HD+ ரெசல்யூஷன் கொடுத்திருக்காங்க. இன்னும் இவங்க HD+ ரெசல்யூஷன் தான் கொடுத்திருக்காங்க. விவோட எல்லா என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் பாத்தீங்கன்னா HD+ல தான் இருக்கும். ஃபுல் HDல எதுவுமே இருக்காது. ஸோ இது வந்து பெருசா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஸ்க்ரீனோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 19:9 அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோல கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் நாச் இருக்கு, அதாவது வாட்டர் ட்ராப் நாச் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசைன் சொல்லும்போது இதுக்கு முன்னாடி இந்த விவோ ஃபோன்ஸில் இருந்த அதே டிசைன் தான் இதுலையும் கொடுத்துருக்காங்க. பெருசாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. இன்னும் இவங்க பிளாஸ்டிக் பாடி டிசைன் தான் கொடுக்காங்க, மெட்டல் பாடி ஃபினிஷிங் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோனோட ப்ராசஸர். இங்கே பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ P22 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புது ப்ராசஸர். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெட்மியில் என்ட்ரி லெவல் ஃபோன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. விவோவை பொறுத்த வரைக்கும் இது என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் தான், பட் இருந்தாலும் ப்ரைசிங் வந்து எப்போவுமே ஹையாக தான் இருக்கும். ஆன் பேப்பர் தியரி வைஸ் பார்த்தீங்கன்னா இது Snapdragon 450க்கு அபோவ் உள்ள ப்ராசஸர் தான். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த ஃபோனுக்கு டெய்லி டே டு டே யூசேஜுக்கு உங்களுக்கு நார்மலாக யூஸ் ஆகும். மற்றபடி இன்டென்ஸ் கேம் யூசேஜுக்குலாம் இந்த ஃபோன் யூஸ் ஆகாது. அதே இது சைனாவில் லான்ச் பண்ணும்போது இந்த ஃபோனில் Snapdragon 439 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா கொண்டு வரும்போது ஹீலியோ P22 ப்ராசஸராக மாற்றிருக்காங்க. ஸோ இது நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேம் அண்ட் ஸ்டோரேஜ். இந்த ஃபோன் 4GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஆனால் சைனீஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து 32GB தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமராக்காக இங்கே டியூல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 13 மெகா பிக்சல் கூடவே ஒரு 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த 13 மெகா பிக்சலோட அப்பச்சர் பார்த்தீங்கன்னா f2.2 அப்படிங்கிற அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ லோ லைட்டில் வந்து இந்த ஃபோனால் நல்ல ஃபோட்டோஸ் உங்களால் எடுக்க முடியாது. அதாவது டைனாமிக் ரேஞ்ச் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதே செகண்டரி சென்சார் பார்த்தீங்கன்னா f2.4 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதோட அப்பச்சர் பார்த்தீங்கன்னா f1.8 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. f1.8 அப்படிங்கிற அப்பச்சர் அப்படிங்கிறதுனால நீங்கள் லோ லைட்டில் கூட இந்த ஃபோனால் நல்ல ஃபோட்டோஸ் உங்களால் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஃபோனில் 4030 mAh பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த 4030 mAh பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருந்தாலும் HD+ டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால இங்கே நல்லாவே பவர் எஃபிஷியண்டாக இருக்கும். ஸோ இந்த 4000 mAh பேட்டரி அது மட்டும் இல்லாமல் HD+ ரெசல்யூஷன் சேர்த்து நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 2 நாள் வரைக்கும் இந்த ஃபோனில் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் தாராளமாக வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே Android 8.1 ஓரியோவில் தான் ரன் ஆகுது. இதுக்கு மேலே இவங்க சொந்த UI ஆன FunTouch OS வெர்ஷன் 4.5 அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ FunTouch OS பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரி இருக்காது, ஹெவியாக கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஃபீச்சர்ஸும் அதில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ்ங்கும்போது ஆஸ்லோமீட்டர் இருக்குது, ஆம்பியன்ட் சென்சார் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் காம்பஸ் கைரோஸ்கோப் சென்சார், அது மட்டும் இல்லாமல் ப்ராக்சிமிட்டி சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பேசிக் சென்சார்ஸ் எல்லாமே இந்த ஃபோனில் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி Vivo V9ல கொடுத்த அதே டிசைன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பேக் சைடில். ஸோ ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைசிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 14,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இது காம்படிஷன் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் இருக்குது. Redmi Note 6 Pro இருக்குது, Redmi Note 5 Pro இருக்குது, அது மட்டும் இல்லாமல் Realme U1 இருக்குது, Realme 2 Pro இருக்குது. நிறைய காம்படிஷன் இருக்கிறதுனால இந்த ஃபோனை வந்து ஆன்லைனில் மேக்ஸிமம் யாரும் வாங்க மாட்டாங்க. ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் மேக்ஸிமம் எல்லா ஃபோன்ஸுமே சேல் ஆகுது. ஸோ இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா இது காம்படிஷனாக நிறைய ஃபோன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட பெட்டரான ஃபோன்ஸே நிறைய இருக்குது. Snapdragon 660 ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட MI A2 இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன்லாம் வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.